பட்டுப்புடவைகள் மீது பெரும் விருப்பம் கொண்ட பெண்கள் ஒரு பக்கம் அந்த பட்டுப்புடவையில் என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை பிள்ளைகளுமாக இருக்கு. உங்களுக்கு பட்டுப்புடவை என்றவுடன் நினைவுக்கு வருவது என்ன? சிம்பிளா ஒரு வெட்டிங் போலாம், எதுக்கு இவ்வளவு ஒரு ஆடம்பரமா ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு தேவையா அப்படின்னு இருக்கும். எனக்கு நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்ல கிளம்பு. பட்டுப்புடவைனாலே ஐயோ அழுக்காயிடுமே, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே, ஒரு கரப்பட்டா கூட போச்சு. அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவாங்க. அம்மாக்கு தெரிஞ்சாவா? வேற என்ன தோணுது? தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயம். நியாயமான பயம். தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு. யாரு கட்டி விடுறதுன்னு ரொம்ப யோசிப்பேன். இதுவும் ஒரு பாயிண்ட். யார் மூலம் கட்டி விடுறது? இதோ வந்துட்டேன். எவ்வளவு ரூபாய் ஆகும் அந்த பட்டுப்புடவை கட்டி விடுறதுக்கு? இப்படின்னா போயிட்டே இருக்கு. 5000 ரூபாயா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவங்க வந்து ஒரு 3 lakhs to 5 lakhs ஒரு சாரி ட்ரேப் பண்றதுக்கு வந்து அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. 3 லட்சம் தான் முட்டாள். 3 லட்சம். நீங்க இப்போ லோக்கலா பாத்தீங்கன்னா 750 rupeesல இருந்து 3000 rupees வரைக்கும். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா சார் முதல்ல நாளைக்கு கட்டணும்னா லைக் 1 month முன்னாடில இருந்து ப்ரிப்பேர் ஆகணும் சார். அப்பதான் அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? இப்போ எனக்கு 22 years ஆகுது. லைக் மேரேஜ் அந்த மாதிரி யாராவது பார்த்து கேட்டுருவாங்களோ? கல்யாணம் ஆயிடுச்சா? அது எதுக்கு கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுனா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. லைக் சாரியில பார்த்துட்டு இது நம்ம புது புரளியா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. அதான் சாரியில பார்த்தா கல்யாண பொண்ணு கேட்டுருவாங்கன்னு பயமா இருக்கா? பயம் இருக்கு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதே சுடிதார் போட்டு வந்தா என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, சாரி கட்டினாதான் என்ன பொண்ணு கேட்பாங்கன்னு எந்த காலத்துல இருக்கீங்க? சில விஷயம் உனக்கு தெரியாது இல்லம்மா. எனக்கு தெரியாதா? தற்குறின்றீங்களா? அந்த மொமெண்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குறோன்னு தோணுது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி, நீங்க காலேஜ் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல லவ் ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா இல்லையா? என்ன வெக்கமாக்கு? லவ் ப்ரொபோசல்ங்கிறதுக்கு வெக்கம் வருது. என்ன பொண்ணு கேட்கலாமான்னு பெரியவங்களுக்குள்ள பேசுறதே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? சீரியஸா ஆக்கி லைக் ஃபர்தரா மேரேஜ்ல முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. பயப்படாத. பயப்படாதடா. ஃபங்க்ஷனுக்கு போனா உடையிலேயே கவனமா இருக்கணும், இயல்பா இருக்க முடியாது அப்படின்னு இந்த கல்யாண பொண்ணு சொன்னாப்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எந்த ஊர்மா? என்ன படிச்சிருக்கீங்க? BE ட்ரிபிள் எங்க வேலை பாக்குறீங்க? வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டேய், என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. கல்யாண வீட்டுக்கு போனா தான் பொண்ணு கேட்பாங்கிற அவசியம் இல்ல. நீயானாக்கு வந்தாலும் பொண்ணு கேட்பாங்க. உங்க பொண்டாட்டியே பொண்ணு கேட்டு. ஆமாங்க ஐயா. இந்த பட்டு சாரி வந்து 25th வெட்டிங் டேக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாரு சார். 25,000 ரூபாய் சார் இந்த பட்டு. எனக்கு 2 பசங்க யூஎஸ்ல இருக்காங்க சார். விசா இன்டர்வியூக்காக நானும் எங்க ஹஸ்பண்டும் ரீசெண்டா போனோம் சார். கிளம்பி உட்காந்துருக்கான்ப்பா காலையில இருந்து. இது கிளம்புங்க. தலையில பட்டு சாரியை கட்டிக்கிட்டு எங்க வர கோயிலுக்கு போற மாதிரி வரையன இல்ல, நான் பட்டு சாரி தான் கட்டிட்டு வருவாங்க. ட்ரெஸ் ஓகே இல்ல என்ன செய்வ? திருப்பி வேற ட்ரெஸ் போட போவியா? ஐயோ சூப்பரா இருக்கு, கிளம்பு. ஏன்னா அவங்க கேட்டது ஒரே கேள்வி, நைஸ் சாரி. ஒண்ணுமே கேட்கல, விசா கொடுத்துட்டான். ஓகே. இன்னொன்னு போடுற. என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். அமெரிக்க விசா வாங்குவது எப்படி? யாரிடம் எவ்வளவு பட்டுப்புடவைகள் இருக்கின்றன, அதனுடைய அதிகபட்ச விலை என்ன? இங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா வைக்கல. சரி சொல்லுமா. அரவுண்ட் 35 to 40 பட்டுப்புடவை. யா. அதிகபட்ச விலை கொண்ட பட்டுப்புடவை எவ்வளவு? ஆல்மோஸ்ட் 80,000. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. கிட்ட ஒரு 60 இருந்து 70 பட்டுப்புடவைகள் இருக்கும் சார். அதிகபட்சமான விலைன்னு பாத்தீங்கன்னா 65,000 70,000 வரை. யோ என்னையா இது? எந்தும் அம்மாதும் சேர்த்து அரௌண்ட் 100 இருக்கும் பட்டு புடவை. வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. சார் ஒரு 65 புடவை இருக்குங்க. பட்டுப்புடவை மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறேன். புடவை தான் சார். பட்டுப்புடவை 65 புடவை எப்படி வச்சிருக்க முடியும்? டேய், அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? டி ராஸ்கல். பண்ணல இல்ல? சார் என்கிட்ட ஒரு 130 பட்டு புடவை மட்டுமே இருக்கு சார். 130 பட்டுப்புடவையா? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி வாங்கின என்னோட ஹையஸ்ட் சாரி வந்து அப்பவே 35,000. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஒரு ஏலக்காய் கலர் எல்லாம் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாரு. ஏலக்காய் கலர்னா என்னது? சாரி, எனக்கு தெரியாது. சார் எனக்கு ஏலக்காய் என்னன்னு தெரியல சார். முதல்ல ஏலக்காயே என்னன்னு தெரியாதா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஏலக்காய் தெரியாதா? கார்டமம். டேய் பரமா,
ஏலக்காய் கலர்னா ஒரு மாதிரி ஒரு பேல் கிரீனான கலர், இந்த சாணி கலர், குழப்பமா இருக்கு. கிளி பச்சைன்னு ஒரு கலர் சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி. இங்க யாரு கிளி பச்சை கலர் கட்டியிருக்காங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அவங்க இவங்க அவங்கன்னா இவங்க அவங்க எனக்கு என்ன தெரியும்? குத்துற பாத்துக்க. யார் அவங்க? யார போய் அவங்க கை தூக்குறாங்களே, அது கிளி பச்சை. அது கிளி அவங்களும் பச்சை சரி இல்ல நம்மளை சார், காட்டுறாங்களேன்னு கை தூக்குறாங்க, நீங்களும் கிளி பச்சைங்கிறீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பை த வே, உங்களுக்கு கிளி தெரியும்ல? தெரியும் சார். இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? பழக்கத்துல என்ன கலர் சொல்லுவாங்க? அத மாந்தளிர் கலர். மாந்துளிர். ஓ ஓகே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இந்த பேர்லாம் எப்படி வச்சிருக்காங்க? மாந்துளிர்னா என்ன? ஒன்ன கேட்க வந்தம்மா நான். மாமரத்தோட அந்த இலை வர்றப்போ, சின்ன இலை வர்றப்போ அந்த லைட் பேல் கிரீனா. வேற என்ன கலர் இருக்கு பட்டுப்புடையில? குங்குமப்பூ கலர். குங்குமப்பூ கலர். யார் குங்குமப்பூ கலர் கட்டியிருக்கா? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. அது குங்குமப்பூ கலரா? சார் கடையில பார்க்கும்போது குங்குமப்பூ இந்த கலர்ல தான் சார் தெரியும். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஒரு நிமிஷம், அதோட ஸ்பெஷலிஸ்ட கேட்போம். சாஃப்ரான் என்ன கலர்ல இருக்கும்? அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கும் சார். பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சார் கொஞ்சம் டார்க். சரி, இது என்ன கலர்? சார் அது குங்கும கலர். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஓ, அது குங்குமப்பூ, இது குங்குமம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது என்ன நிறம் ஆக்சுவலா? அரக்கு. அரக்கு ஆக்சுவலா. ஆமா, அது ஆக்சுவலா ஊர்ல இது அரக்கு கலருமாங்க. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குறீங்க? எனக்கு தெரியும். வேற என்ன கலர் இருக்கு பட்டுப்புடையில? கத்திரிப்பூ கலர். கத்திரிப்பூ. யார் கட்டியிருக்கா கத்திரிப்பூ கலர்? தெரியாதுன்னு தெரிய வேண்டாம். இவன் கூப்பிட்டாங்க. லூசு போய் கூடுவான். உங்க மேல உட்காந்துருக்காங்க பாருங்க, அதான் கத்திரிப்பூ கலர். கத்திரிக்காய் கலர். எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? ஏலக்கா டீல போட்டுருவேன் நானு. கத்திரிக்காய் தெரியல? அப்படி எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படியே போட்டு கிழிச்சிருப்பேன். நீ சென்னையில வளர்ந்த பொண்ணு, கத்திரிக்காய் தெரியாதுன்ட்டு. ஓ, இப்படி இருக்குமா கத்திரிக்காய்? ஓ ஓ, நீ அப்படி வரியா? Like this sir. Green color tail. தலைகீழ வச்சு. ஓ, தலைகீழ சொல்றீங்களாமா? இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? இவனா? நீதானா? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நார்மலா ஒரு பட்டு சேரி முழுசா முடிக்கிறதுக்கு 2000ல இருந்து 3000 அந்த பட்டு புழுக்களை கொல்லுவாங்க. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் புதுசா கண்டுபிடிச்சிட்டியாக்கா? கொண்டு தான் அதை எடுக்கும் போது அது ஒரு மாதிரி போட தோணாது சார். ஒண்ணு கொண்டு அதை போட்டு பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். அப்படி சிக்கன் மட்டன் சாப்பிடும் போது நல்லா இருக்கா? அது வேற டாபிக் மேம். வெஜ் நான்வெஜ் அது அப்படி போகும். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா எப்படி உயிரோட சாப்பிடுறீங்களா? நக்கல்யா அவனுக்கு. சார் நான் சிக்கன் சாப்பிடுவேன் சார். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒரு பட்டு புழுவை கொண்டு ஒரு பட்டு புடவையா அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தா, உண்மையாவே நீங்க எல்லாத்துலயும் இப்படி இருந்தாதான் அந்த கொள்கையை பத்தி பேசலாம். ரசாயன கெமிக்கல். நான்வெஜ் சாப்பிடுறது சாப்பிடுறோம், இவ்வளவு இதுக்கு நீங்க போட்டிருக்க எல்லாமே கூட ஏதோ ஒண்ணு கொன்னதுதான். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ரைட் தானே? அப்புறம் அது வாங்குறப்ப அது ஒரு வருது சார் மைண்ட்ல. அது இப்படி ஒரு பாவப்பட்ட அப்புறாணியா இருக்கானே இவன். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, நான் நார்மலா போயிடுறேன்னா அது காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். நான் ஒரு வாட்டி அப்படி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நான் நல்லா திட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் காஞ்சிபுரம் பட்டே இல்ல, நல்லா ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இத வேணா நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து அது எது பட்டு எது பட்டு இல்லைன்னே தெரியல. வாங்க முடிஞ்சா வாங்கு, வாங்க முடியலன்னா பொத்திக்கிட்டு போயிரு. சில விஷயம் நம்ம யோசிப்போம். இப்போ நீங்க இருக்கீங்க, நோ யூ பி ஆன் யுவர் செல்ஃப், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பட்டு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒன் பட்டோலா உங்களுக்கு ஆரம்ப விலையே வந்து 1 லட்சத்தை தாண்டி தான் இருக்கும். நிஜமாவா சொல்றீங்க? பின்ன என்ன நான் விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி சார். ஸோ புடவை வந்து ரொம்ப லெங்க்தா இருக்கும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. உள்ள இப்படி வைப்பாங்கல்ல சார், அது ரொம்ப போகும். பிரச்சனை எனக்கே ஆல்ரெடி டம்மி இருக்கு, இன்னும் கொஞ்சம் டம்மி வந்துடும். வருவான் பாரு, வரணும். ஸோ புடவை கட்டினாலே அதுக்குன்னு ஒரு ஃபிகர் அது இப்படி இருக்கு. அது ப்ராப்பரா எனக்கு அமையாது சார். அமைய வைக்கணுமாமே? அமையாது. முடியும். இது பாருங்க, மாசரு பொன்னே வருக. வா வா வா. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல.
வெக்க வெக்கமா வருதா? மாதிரி பெண்மையை உணர்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேட்வாக் மாதிரிலாம் வந்தீங்க, வந்துட்டு நார்மலா இப்படி பண்ணுவாங்க, நீங்க ஒரு வணக்கம்லாம் போட்டீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அது வந்துச்சு. வந்துருச்சு. ஸோ ஐ கேன் ஃபீல் இட். நீங்க எப்படி உணர்றீங்க? இவங்க சொன்ன மாதிரி பெண்மை அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கும். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? புடவைன்னா இதோ இங்க பாருங்க, அப்படியே கீழே அப்படியே இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு என்னால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நடக்க முடியுமா? நடக்கும்போது சிரமமா இருக்கு. மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிர்ந்து நடங்க. இவங்களை யாரை பாக்குறப்ப பொறாமையா இருந்துச்சு? சூப்பரா இருக்கு இவங்களுக்கு. ஒரு மாதிரி சூப்பரா படையப்பா நீலாம்பரி மாதிரி இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ரோ பைத்தானி சாரி மகாராஷ்டிரன் அவங்க ஓகே. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எழுறது. அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அழகுதான் யார் இல்லனா? ஏமா அவங்க அழகா இருக்காங்களான்னு கேட்கல, எந்த சாரி அழகா இருக்கு பொறாம லைட்டா அவங்களது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த நீலாம்பரி அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. பெரிய விஷயம் நீலாம்பரின்னு. சார் அவங்கள பார்க்கும்போதே போல்டா இருக்கு. போல்டா இருக்கு. ஓகே யா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.